இருக்குடா அம்பி. நீ போ, நீ வா. ஏன் இவ்வளோ நாளாக வந்து 2 மாதமாக வந்து டிவியை போட்டு பல திட்டுகளுக்கு நடுவில் என்ன நான் டிவி ஆஃப் பண்ண மாட்டேன், டெய்லியும் தூங்குறான் ஒரு 12 மணிக்கு டிவியை போட்டு நொச்சுன்னு ஏன்னா நீ தூங்க போறியா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் வீட்டில் திட்டு வாங்கி டிவியில் அம்மா சீரியல் பார்க்கணும் ரிமோட்டை பிடிங்கி வச்சுட்டு தராமல் கஷ்டப்பட்டு போராடி அதுக்கப்புறம் வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனையாகி இந்த பரவாயில்ல நீயே பார்த்துக்க நான் ஜியோ சினிமாலேயே பார்க்குறேன். இந்த எமோஷனு ரைமிங்கிற பேரில் வந்து என்னென்னமோ வளருவானுங்க பாரு, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பாதி மேட்ச் பார்க்கும்போது தூங்கி திடீர்னு அதுக்கப்புறம் நடுராத்தில் எந்திரிச்சு டிவி ஆன் பண்ணி பார்த்தா மேட்ச் முடிஞ்சு போய் இங்கடா ஸ்கோர் கார்டை காமிங்கடா எப்படா பார்க்குறது, டேட்டா இல்லாமல் ஸ்கோர் கார்டையும் பார்க்க முடியாமல் அப்புறம் 12:30 வரையும் முடிச்சிருந்து டேட்டா ஃபுல் நெட்வொர்க் வந்ததுக்கப்புறம் 1 மணிக்கு பார்த்து கடைசியில் பார்த்தா ட்விஸ்ட்டாக இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு வந்து நமக்கு முன்னாடியே தெரிலனா கூட பரவாயில்ல, நெட்வொர்க் லோடாக சம்மந்தமே இல்லாமல் மேட்ச் ட்விஸ்ட் ஆகி எது யாரா அடிச்சா எங்கே இருந்தால் என்னடா ஆச்சு அப்படின்னு எதுவுமே புரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும் எவனோ திடீர்னு வந்து எல்லாம் அடிச்சு விட்டுருப்போம், உள்ள திடீர்னு இம்பாக்டில் வந்திருப்போம். இந்த மாதிரி பல அதிர்ச்சிகள் இந்த 2 மாதங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்டிருக்கும். நான் ஒரு மேட்ச் தூங்கிட்டேன், அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா மணி 3 டிவி தானாக ஆஃப் ஆகி கிடக்குது, யாருன்னு பார்த்தா யாரும் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் அதை போட்டால் அது வேறு சவுண்டு பயங்கரமாக வந்துருச்சு ஆன் பண்ணோன்னே. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த 2 மாதங்களில் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இட்ஸ் ஓவர் கைஸ், முடிஞ்சிச்சு. ஒரு பக்கம் பார்க்கும்போது வேதனையாக இருந்தாலும் என்னடா ஒரு மேட்ச்சு கூட ஒரு லீவே இல்லையாடா, ஒரு 2-3 நாள் விடுங்கடா, சண்டே கூட பார்த்தீங்கன்னா 2 மேட்சாக போட்டு தாடுறான். திடீர்னு வீக்கெண்டுங்கிற பேரில் முதல்ல சாட்டர்டே 2 மேட்ச் விட்டான், அப்புறம் சண்டே ஒரு 2 மேட்ச் விட்றான். ஸோ இந்த 2 மாதம் அவ்வளோ எங்கேஜாக பார்த்தீங்கன்னா வந்திருந்தோம். இப்போ ஒரு பெரிய பிரேக், பட் அது அவ்வளோ சீக்கிரம் முடிய போகிறது இல்லை. வேர்ல்டு கப் வந்துடுச்சு. இனமென பிறந்தது போதும், மதமென பிறந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும், தமிழ் சொல்லி தந்தது மனிதத்தை மனிதத்தை மனிதத்தை. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான் இவன். எப்பறம் என்னைய லவர் கூட சேர்த்து வைப்பான்? போலாம் வாடா. ஹலோ, என்கிட்ட உதவின்னு கேட்க வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு திரும்பி போனா என்ன அர்த்தம்? உன் உதவி எனக்கு வானான்னு அர்த்தம். எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? உன்னை பார்த்தா அடிக்கிற மூஞ்சி மாதிரி தெரியல, அடி வாங்குற மூஞ்சி மாதிரி இருக்கு. ஓட்டு ஓட்டு ஓட்டு. அதுலேயும் வார்ம் அப் மேட்ச்னு வேறு வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஒரு பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. 2 மாதங்களாக வந்து இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மேட்ச் தானே முக்கியம், கம்முன்னு தான் இது அப்படின்னு இவ்வளோ நாள் வந்து டெய்லியும் வந்து பார்க்க முடியாத மேட்சை கூட கஷ்டப்பட்டு இல்லை பார்த்தே ஆகணும். திடீர்னு நம்ம பார்க்காம போய் அந்த மேட்ச்சில் வந்து கடைசியில் இன்னொரு அது இப்படி ஆடிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிட்டா மனசு தாங்காது. பரவாயில்ல, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி அந்த மேட்சை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம நேரம் நம்ம போகும்போது தான் வினோதமாக ஒருத்த வந்து வினோதமாக ஏதோ பண்ணுவான். இம்பாக்ட் பிளேயர் வேறு போட்டிருக்கானுங்க, எவன் எப்போனே தெரியாது. 8 விக்கெட் போனால் கூட அங்கேருந்து நம்பர்னு அடிக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி பல எமோஷன்ஸுக்கு நடுவில் கஷ்டப்பட்டு இந்த 2 மாதத்தை ஓட்டி ஒரு பக்கம் வந்து என்னடா டெய்லியும் பார்க்குறதா இருக்குது, ஒரு பிரேக் கூட வர மாட்டேங்கிறானுங்க. இன்னொரு சைடில் வந்து பரவாயில்ல பார்த்து போட்டாங்க பார்த்து தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பார்த்து ஃபைனலி த சீசன் ஓவர். ஒரு பெரிய கேப், அவ்வளோதான். 1 வாரம் தான் இருக்குது. 6th வேர்ல்டு கப் ஆரம்பிக்குது. வார்ம் அப் மேட்ச்சுக்கு வேறு அது கூட விட மாட்டேங்கிறானுங்க கைஸ். 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன் மறுபடியும் இந்தியாவுக்கு வார்ம் அப் மேட்ச் வேறு இருக்குது. அதில் வர வந்து விராட் கோலி பார்த்திங்கன்னா வந்து மிஸ் ஆக போகிறாரு. பயப்படாது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரேக்காக வந்து கேட்டு அந்த வார்ம் அப் மேட்ச் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணி நேராக வந்து வேர்ல்டு கப்லேயே இறங்குறாரு. புரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். பிரேக் வேணுமா, அந்த 741 அப்படியே இங்கே வந்து பார்க்கலான்னு நினைக்கிறாரு, அப்படியே இங்கே வந்து போடலான்னு நினைக்கிறாரு போல். சரி, நல்லா பிரேக் எடுத்துகிட்டு வாங்க பொறுமையாக. வெயிட். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி வந்து ஒரு பேய் ஃபார்மில் இருக்காரு உண்மையிலேயே வந்து. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பவுண்டரிஸ் கூட நம்ம வந்து பார்க்க முடியாது விராட் கோலி பேட்டிலேருந்து. மற்ற இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஓகே, பட் ஐபிஎல்ல பெருசாக அந்த சிங்கிள்ஸ் டூஸ்லேயே தான் இருப்பார். பவுண்டரிஸே வந்து ஒரு 30 ரன் தாண்டினதுக்கப்புறம் தான் வரும். பட் இந்த சீசனில் 6 அடிக்கிறது, அது பவர் பிளேலேயே வந்து அடிக்கிறது. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பால்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 அவர் இருக்குங்க. 6 2 டபுள்ஸ் ஓடுங்க முடிஞ்சது, ஒரு பவுண்டரி அடிங்க, ரிஸ்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்படின்னு இருக்கிற ஒரு பிளேயர் வந்து இந்த வருஷம் மோஸ்ட் 6 வராரு. மேபி இன்னொரு மேட்ச் ஆடி இருந்தானா மோஸ்ட் 6 ஃபஸ்ட்டு வந்திருப்பார். 38 6 மேலே அபிஷேக்மா 42 6. ஸோ டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் ஒரு கோலி அப்படியே அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து வேர்ல்ட் கப்பில் வந்து பார்ப்போன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போதைக்கு வந்து அந்த அவார்ட்ஸ் அப்படியே பார்த்துடலாம். யார் என்னென்ன அவார்ட்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளே ஆஃப் த மேட்ச்சு சொல்லவே தேவையில்ல, மிச்சர் ஸ்டாருக்கு மொதல் வழியே அதை வந்து புரிய வச்சிருப்பாரு. அது அங்கிருந்து எமர்ஜிங் பிளேயர் அவார்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வாங்கினார். எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஒரு ஃபைண்ட் ஆஃப் த சீசன் எஸ்ஆர்ஹெச் மட்டும் கிடையாது, இந்தியன் டீமுக்கும் சேர்த்தி. ஏன்னா ஒரு கண்ட்ரோலபிள் பேட்டராக தெரிஞ்சார். ரொம்ப வந்து சுத்தமும் இல்லாமல் அதே மாதிரி அந்த பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது.
ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபைன் லேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஷார்ட் அடிக்கிற எபிலிட்டிஸ் இப்போ தான் ஒரு ஆர்டிக்கல் கண்ணில் மாட்டுச்சு. ஆக்சுவலாக அந்த பெஸ்ட்டு பிச் அண்ட் கிரவுண்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா வந்து எது கொடுப்பாங்கன்னா பிச்சோட கண்டிஷன் வச்சு கொடுக்க மாட்டாங்களாமா. ஸோ இந்த ஸ்டேடியமில் வந்து ஃபெசிலிட்டிஸில் எப்படி இருக்குது, ஆடியன்ஸு மற்ற பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ஃபெசிலிட்டிஸ் லுக்கை பார்ப்பாங்களாம். அதனால் வந்து அந்த மேட்ச் நடக்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து எந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து எந்த ஃபெசிலிட்டிஸாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ பிச்சை பேருக்கு தான் வந்து பேருக்கு தான் வந்து பெஸ்ட்டு பிச்சு கிரவுண்ட் ஆகாது. பட் பிச்சுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையாமா. ஏன்னா அதுக்கு பேரையாச்சும் வருங்க பெஸ்ட்டு ஸ்டேடியம் மாதிரி கொடுத்தா வேலை முடிஞ்சுது. அதுலேயே நாங்கள் புரிஞ்சு பிச்சுன்னு ஒரு வார்த்தையை கொடுத்து எனக்கு வேறு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இங்கே போட்டு அடிக்கடி அடிச்சுட்டு இருந்தேங்க அந்த பிச்சுக்கு வேறு கொடுக்குறானுங்கன்னு. பேரை மாற்றுங்கடா, ஏன்டா குழப்பம் பண்ணுறீங்க. எல்லாம் பொறுத்தும் வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து குமாரை போடுறது நடுவில் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது. சரி இரிட்டேட்டிங்கில் ஒரு மாதிரி வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிதிஷ் ரெட்டி எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இப்போ எவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வருது. நிதிஷ் ரெட்டி கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த கால் அப் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த மேட்ச்சை ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து இங்கே எப்படி ஆடினீங்களோ அப்படியே பிடிச்சி அப்படியே டெவலப் ஆகி மேலே போயிருங்க. இந்தியன் டீம் உங்களோட சேவை தேவை. வந்து ஆரஞ்ச் கேப் 741 ரன்ஸ் ஒன்ஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்ட் மேக்ஸிமம் சீசன் ரன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி அந்த ஆரஞ்ச் கேப்பை பார்த்தீங்கன்னா தூக்குனார். ஸ்ரேயஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினார். அவருக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து வந்து ரிங்கு சிங்கை அவர்கிட்ட கொடுத்து அப்படியே ஃப்ளைட்டில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். போய் ஊருக்கு போய் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. தென் பர்பிள் கேப்பு ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ ரன்ஸை பயங்கரமாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணார். அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பேக் ஆஃப் லென்த்து இந்த மாதிரி வந்து லைட்டாக யார்கர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசனில் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. நல்லா இருந்தது. ஸோ அவர் ஒரு 24 விக்கெட்ஸை பர்பிள் கேப் அவர் தூக்குனார். தென் ஃபேர் ப்ளே ஆவார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இது என்ன இன்ன வரையும் எனக்கு புரியல. ரன் ரேட்டை கூட வந்து புரிஞ்சுக்கலாம் போல் அந்த ஃபேர் ப்ளே வந்து எதை வச்சு கொடுக்குறாங்கன்னு தெரில கேஸ். ஏன் அந்த மொமெண்ட்ஸ் புரியுது. அந்த பாயிண்ட்டை வந்து எல்லா டீமும் ஒரே பாயிண்ட்லேயே இருக்குது. ரன் ரேட்னு மாதிரி ஏதோ அந்த பக்கம் ஏதோ தனியாக இருக்குது. அதை வச்சு கொடுக்குறாங்க. பேட் கமின்ஸ் சைலன்ஸ் வார்த்தையை மட்டும் கிடையாது, ஆளே அப்படி தான். தென் டீமும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்க இருக்கிற ஆக்சுவலாக ஃபேர் ப்ளே அவங்களுக்கு பொருளை வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை. போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. எதில் 6 டீமு கோவம் வராமல் என்ன இவனுக்கு போட்டு அசால்ட்டாக அடிக்கிறானுங்க. இப்போ ஒரு 150 ரன்னு இந்த சீசனு 2024 150 இப்போ ஒரு 200 ரன் அடிச்சுட்டு ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்கள ஸ்லெட்ஜு பண்ணலாம், ஒரு இரிட்டேஷன் பண்ணலாம், கத்தலாம், அவனை போய் சென்ட் ஆஃப்லாம் கொடுக்கலாம். இவனுக்கு எங்கே 200 அடிக்கிறானுங்க, 260 250 அடிக்கிறானுங்க. இவனுக்கு எதுக்கு டென்ஷன் ஆக போகிறானுங்க. எதில் வர டீமுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஃபேப்லேயே வந்து இவங்க பாயிண்ட்ஸ் வந்ததை தாண்டி இவங்களால மற்ற டீமுக்கு பாயிண்ட்ஸ் போனது தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். டென்ஷன்லேயே பாதி பேர் வந்து என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு உள்கூத்து இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அண்ட் தென் அந்த சுனில் நரேன் அந்த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் சுனில் நரேன் 458 ரன்னு அவங்களோட சொல்லிட்டாங்க 17 விக்கெட்டு. ஸோ த ஃபஸ்ட்டு பிளேயர் 3 தாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல்லோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரோட அவார்டு வாங்குறாரு. ஒரு சீசன்லேயே அவன் ஊக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸாக எடுத்திருக்காரு. ஸோ 24 விக்கெட் எடுத்து அப்படி வேல்யூபிளானார். அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து 2018 ஃபஸ்ட் சீசன் 2012 அப்புறம் 2018 பார்த்தீங்கன்னா 357 ரன்னு மறுபடியும் ஒரு 17 விக்கெட். அது கூட அங்கிருந்து தான் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டாக உருமாறி இருக்கார். அந்த சீசன் மறக்க முடியுமா? நிறைய கிறிஸ்லின்னு போட்டு 6 ஓவரில் T10 ஆடிட்டு இருந்தானுங்க 2 பேரும். அது மறுபடியும் ஒன் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸோட மோஸ்ட் வேல்யூபிள் எம்பிபியாக பார்த்தீங்கன்னா 3வது அடி வாங்குறாரு. அண்ட் ஃபேண்டசி பிளேயர் ஆஃப் த சீசன் அவர் தான். எம்பிபி வாங்கும்போது அதை அவர் வாங்க மாட்டாரா? டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக 2வது விராட் கோலின்னு நினைக்கிறேன். பயங்கர டிஃப்ரென்ஸ் கைஸ். 400 500 டிஃப்ரென்ஸும் நம்ம 2 பேர்த்துக்கும் பாயிண்ட்ஸில். பின்ன பவுலிங் போடுறாரு, பேட்டிங் ஆடுறாரு. அப்படிங்கும் போது பாயிண்ட்ஸ் அள்ளி தூக்கியிருக்காரு. தென் மோஸ்ட் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 42 சிக்ஸஸ். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசனில் ஒரு மேட்ச்சு கூட வந்து அவர் 30 பாலுக்கு மேலே ஆனதே கிடையாது. வந்தாலே போட்டு அடிக்கிறது தான். தென் மோஸ்ட் 4 அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் 24. தென் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ஜேவ் ஃப்ராசர் மெக்கர்கா. அவர் பேரே எனக்கு வாயில் வராது. எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரில கைஸ். சும்மா இறக்கி ஆடலான்னு சொல்லி ஆட வச்சாங்க. கடைசியில் வந்து இப்போ ரிசர்வ் பிளேயரில் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டார். ஆஸ்திரேலியா டீமுக்கு போயிட்டார். அந்த டீம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு போயிருக்கு. 234 ஸ்ட்ரைக் ரேட்டு. அவ்வளோ வேகமாக ஆடி 330 ரன் 9 மேட்ச் மொத்தமாக ஆடி இருந்தானா கன்ஃபார்ம் ஒரு 500 வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தென் கேட்ச் ஆஃப் த சீசன் ரமதீப் சிங்கு. அவர் டைவ் அடித்து கவர் பண்ணி பிடிப்பார்ல, ஸோ அந்த கேட்சை கொடுத்துருக்காங்க. தென் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் 10 லட்சம். எல்லா அவார்டுக்கும் எல்லாத்துக்குமே 10 லட்சம். விராட் கோலிக்கெலாம் வந்து சாலா நான் காஃபி குடிக்கிற காசு அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென் ரன்னர் அப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து 12.5 crores. அந்த பக்கம் வின்னருக்கு வந்து 20 கோடி. ஸ்டார்க்கு பேட் கமின்ஸ் விளாட்லைனாவே அவ்வளோக்கு அதுக்கு மேலே வாங்கிட்டானுங்க. ஸ்டார்க்கு 220 ஸ்டார் 5.75 பேட் கமின்ஸ் 20.5 crores.
இல்லை ஆக்சுவலாக வந்து இது வின்னர் வந்து 20 கோடி, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிச்சுப்பாங்க. அதில் வந்து ஆளுக்கு 1 கோடி கூட வராது. ஒரு ஸ்டார்க்கு பேட் கமின்ஸ் தனியாக தூக்கிட்டு போயிட்டாங்க. பேங்குக்கு ஒரு பையோட போயிடுவாங்க, கார்டு போட்டு ஸ்வைப் பண்ணி எடுக்க. மொத்தமாக அள்ளி போடு, ஏடிஎம்லேயே காசு இருக்காது. சரி ஓகே கைஸ், இதுதான் வந்து அவார்ட்ஸ். சந்தன்யா கேகேஆர் பற்றி நம்ம மறுபடியும் பேசணும்னு அவசியம் இல்லை. டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதுக்காக ஒவ்வொரு மேட்ச்லேயும் அந்தந்த டைமில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேகேஆரை தாண்டி எனக்கு இந்த சீசனில் எஸ்ஆர்ஹெச்சில் கூட சில லூப் ஹோல்ஸ் இருந்தது. பட் இந்த டீமில் எதையுமே சொல்ல முடியாது. அவங்க பிளேயிங் லெவல் மட்டும் கிடையாது, இம்பாக்ட் பிளேயர்ஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒரு ரோல்ஸை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மனிஷ் பாண்டியா பார்த்திங்கன்னா மும்பை மேட்ச்சில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. நிதிஷ் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அந்த அங்கி சகுவன்ஸு எனக்குலாம் நான் ஒரு ஃபேனுங்க. பிகாஸ் அவரோட உள்ளே வந்தாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு போட்டு அடி அடிக்கிறான். ஃபியர்லெஸ்ஸாக ஆயிடுச்சு கைஸ். ஒரு மாதிரி வந்து முன்னையெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து ஒரு பிளேயருக்கு வந்து டக்குன்னெலாம் அவங்க புரிஞ்சிக்க முடியாதுங்க. அவங்க ஒரு 4-5 மேட்ச் ஆடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சான்சஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவன் கான்ஃபிடன்ஸாக, இப்போல்லாம் அப்படி கிடையாது. அவன் ஃபுல்லாக ஃப்ளோவில் வரான், அவன் பாட்டு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ளோ கட் ஆகி அங்கே தான் நம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கே தவிர ஸ்டார்ட் அப்பில் அவங்களே அடிச்சுக்கிறாங்க கைஸ். அனுகூல் ராய் ஒரு சின்ன ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஹர்ஷித் ராணா, அருண் சக்கரவர்த்தி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ யா, டைட்டிலுக்கு கரெக்டான டீம்னா எனக்கு தெரிஞ்சு 2024 இவங்களை தாண்டி வேறு யாரும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கப் வருது, அங்கே பார்ப்போம், சந்திப்போம். பாபாய் கைஸ். எனக்கு வேறு ஃபினிஷிங் டச் எப்படி கொடுக்குன்னு தெரில கைஸ். இவ்வளோ நேரம் பேசிட்டேன், எப்படி முடிக்காது. சரி ஓகே, அடுத்து வேர்ல்டு கப் வருது, அப்புறம் பார்ப்போம். அப்படியே முடிச்சிட்டேன். பாபாய் கைஸ், அப்புறம் பார்ப்போம்.